எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேத்து மார்க்கெட்டே மேல ஏறி மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஆனா ஒரு நண்பர் சொல்றாரு, "நான் பட்ட கஷ்டம் யாரும் படாதீங்க. நான் இன்ட்ராடேல காசு சம்பாரிக்கலான்ட்டு போனேன். ஆனா கடைசில பார்த்தா எனக்கு ரூ. 70,000 லாஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ட்ராடே ட்ரேட் என்பது மிகவும் அபாயகரமானது." ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 100க்கு 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப காலேஜ்லயே கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்ல 50 பேர் படிக்கிறாங்கன்னா, ஒரு 5 பேர் 10 பேர்த்துக்கு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு என்பது கிடைக்குது. மத்தவங்க எல்லாம் வெளிய தான் வந்து தேடணும். அதே மாரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ண போனாங்கன்னா, ஒரு 10 பேர்த்துக்கு தான் தற்போதைக்கு ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி என்பது இருக்கு. என்ன ஆனாலும் பரவால்ல. அந்த அரசியலினுடைய ஆழத்தை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் எத்தனையோ பேர் அரசியல்ல போட்டியிடுறாங்க. 8000 10,000 ஓட்டுக்கு மேல கிடைக்காது அல்லது 100 ஓட்டு கூட வாங்க முடியலனாலும் எப்படி முயற்சி பண்றாங்களோ அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படியாவது ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ட்ரேடிங் பண்ணும்போது பெரிய அளவுல சம்பாதிக்க முடியல. அப்ப யார் தான் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நான் பல லட்ச கமெண்ட்டுகளை படிச்சிருக்கேன். பல பேர் ட்ரேட் பண்றதுல பார்த்திருக்கேன். அந்த வகையில யாரு தான் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிடெண்டுகளை வாங்கி வச்சுக்கிட்டு, டிவிடெண்ட் தரக்கூடிய ஷேர்களை வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா, அதுலயும் மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருக்கு. இருந்தாலும் சரி குடுக்கிற டிவிடெண்டுகளை வாங்கிக்குமே கொஞ்சம் சேஃப்டியா, வயசாகி போச்சு அப்படின்ற மாதிரி. நான்லாம் இந்த கேட்டகரியில தான் இருக்கேன். டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்குகள் எடுத்து வச்சு டிவிடெண்ட் மூலியமாக வருமானம் பார்க்கறது அப்படின்ட்டு. சில பேர் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பாட்டுக்கு தொடர்ந்து எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2-3 வருஷம் லாக் ஆனாலும் சரி, அல்லது லாபத்திலிருந்து நஷ்டத்துக்கு வந்தாலும் சரி, அல்லது நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வரும்பொழுது ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுல ப்ராஃபிட் பண்றவங்க இருக்காங்க. அல்லது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? என்னங்க என்ன? அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பங்குகளினுடைய விலை நல்ல லோ ரேட்டு கிடைக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ரொம்ப தூரம் கீழே போய் உழுகுது. பார்க்கறக்கே அந்த ஸ்டாக் ரொம்ப அடிமட்ட ரேட்ல போய் விழுந்திருக்கு. அது டெக்னிக்கல் லெவல்லயோ ஃபண்டமெண்டல் லெவல்லயோ ஏதோ ஒரு நேரத்துல கீழே போய் விழுந்துருச்சு. அப்ப அங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்னைக்கு ஒரு நல்ல விலை வருதோ அப்ப கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வேல்யூ கான்செப்ட்ல பை பண்றவங்க அல்லது ஸ்விங் ட்ரேடிங்ல பை பண்றவங்க அல்லது டெக்னிக்கலா ஸ்டாக் பிரைஸ் கீழே வந்துருச்சு ஆர்எஸ்ஐ படி தொடர்ந்து அக்குமுலேட் பண்றவங்க ஒரு கட்டத்துல நஷ்டத்திலிருந்து திரும்பி லாபத்தை புக் பண்றாங்க. அது போக மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ஓகே ஒரு பங்கு மேல் நோக்கி போற மாதிரி தெரியுது, உடச்சு மேல எகிரிட்டான், அவனை வாங்கிட்டு கீழே ஒரு சின்னதா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களும் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான தாரகமான மந்திரம் பெரிய லெவல்ல கிராஷ் ஆயிருக்கக்கூடிய பங்குகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு அப்புறம் மேல வரும்பொழுது லாபத்தை கொடுக்கிறது. அப்படி சமீபத்துல தன்னுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% 40% கிராஷ் ஆகி கிடக்கக்கூடிய சில பங்குகளுடைய செய்திகள் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய இந்த பங்குகள்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள். அவங்க எல்லாம் புல்லிஷ் மார்க்கெட்ல நல்லா இருந்தப்ப கண்ணா பின்னான்னு 40-50% இறங்குறது அல்லது 100%க்கு மேல தொடர்ந்து ஏறுறது அந்த மாதிரியான ஒரு சினாரியோல இருந்த பங்குகள் தான். இப்ப தன்னுடைய உச்சியிலிருந்து பெருசா கீழே இறங்கி கிடக்கு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய வாலட்டிலிட்டிய திரும்ப காட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஆர்இடி அப்படின்ற ஷேர்லாம் அவனெல்லாம் நல்லா இருந்தப்ப அவனுடைய வாலட்டிலிட்டி முன்னாடி யாரும் நிக்க முடியல. அந்த அளவுக்கு கடுமையான வாலட்டிலிட்டி 50 ரூபா ரேஞ்சில இருந்து 300 ரூபா வரைக்கும் போன பங்கு. தற்போது இந்த ஷேர் இந்த 2026ல ஒரு சிறிய ஏற்றம் இறக்கத்தோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறுபடி திரும்பி மேல கீழே போயிட்டு இருக்குமா என்ன அப்படின்றது தெரியல. பட் வாலட்டிலிட்டியான பங்குகள் அப்படின்ற செய்தியில இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரும் இருக்கு. இவன் இந்த வருஷத்திலேயே ஆல்மோஸ்ட் ஒரு முறை ஏறி இறங்கி 2 முறை ஏறி இறங்கி இப்ப 3வது முறையாக லோ பிரைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கா. சோ இனி இவனுடைய அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாமே ஒரு முன்னணியான ஃபேமஸான ஷேர்ஸ் தான். அடுத்து வரக்கூடிய ஜூலை Q1 ரிசல்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது இல்ல, குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல குறிப்பிட்ட பங்குகள்லாம் திரும்ப மேல ஒரு 10-20% ரிசல்ட் டைம்ல போவான் அல்லது ஒரு 20-30% திடீர்னு கீழே விழுந்துருவான். சோ இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட்ல இது போன்ற பங்குகள் ஏதாவது பெரிய அளவுல ஏற்றமோ அல்லது இறக்கமோ வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல பல பேர் லிஸ்ட் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு சாம்பிளுக்கு பலதரப்பட்ட செக்டர்களை சார்ந்த பங்குகள் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ஸ்விக்கி, ட்ரெண்ட், டிசிஎஸ், டிஎல்எஃப், எஸ்பிஐ கார்டு, கல்யாண் ஜுவல்லரி, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஷேர். பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஷேர்லாம் போன தடவையே ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கத்தோட பண்ணலாம். ஏற்றமோ அல்லது இறக்கமோ Q1 ரிசல்ட் சீசன் வரும்பொழுது பயங்கரமா பண்ணணும். ஆனா தற்சமயத்துக்கு ஒரு 60% கிராஷ் ஆகி கிடக்கணும் ஆல் டைம் ஹையில் இருந்து. அதுக்கு சில உதாரணங்கள் அப்படின்றதான் நாம் இப்ப இந்த பார்த்து கொண்டிருந்த ஷேர்கள். நண்பர்களே, அடுத்தது மிக முக்கியமான பங்குல ஒண்ணு இந்த எல்என்டி ஷேர். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல மார்க்கெட் கீழே விழுந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், பெரிய பங்குகள்லாம் ஓரளவுக்கு மேல ரேலி வர்றதுக்கு தயாராகும். ப்ராபபிலிட்டி என்பது அதிகம். அந்த வகையில் இப்ப மறுபடியும் இந்த எல்என்டி ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, சரி ஓகே, இப்ப சமீபத்துல அது ஒரு பியரி சென்டிமெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மறுபடியும் ஓரளவு புல்லிஷுக்கு திரும்பிட்டான். இப்ப சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கான். தன்னுடைய பழைய ஹையக்கு இது மறுபடியும் போய் இன்னொரு முறை தொடுமா? ஒருவேளை இந்த புல் மார்க்கெட் ரேலி அல்லது சமீபத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏறின மாதிரி இன்னொரு 400 பாயிண்ட் ஏறும் பொழுது இந்த எல்என்ட்ரி போன்ற குவாலிட்டியான பங்குகள்லாம் மேல வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எல்என்டி ஷேருக்கு என்ன பக்கபலமா இருக்குன்னா அவங்களுடைய ஆர்டர் புக். அந்த ஆர்டர் புக்ல மிடில் ஈஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்கள் வருது. சோ வார் முடிஞ்ச உடனே எல்என்டி ஷேருக்கு நேரடியாக வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தங்களுடைய பழைய ஹை ஆல்மோஸ்ட் ஒரு 4400 பக்கத்துல இந்த வருஷத்துல போயிருக்கான். அந்த ஹையை இன்னொரு முறை தாண்டுமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்க. என்ன குமார் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, இங்க நல்லா இருக்கிற குமார் இல்ல, நொந்து போன குமார் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. சமீபத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மிக முக்கியமான பேங்க் பங்குகள், ஐசிஐசி பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த 3 பேரும் பிரைவேட் செக்டர்ல மிகப்பெரிய ஆட்கள். அதுல ஏனோ தெரியல இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால மட்டும் ஒரு துரிதமான முறையில டக்குன்னு பிக்கப் ஆகி அவனால வர முடியல. சும்மா ₹1 ₹2 ₹10 ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த ஐசிஐசி பேங்க் பாருங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது அப்படின்னா முதல்ல மேல் நோக்கி ஓடி வர்றது இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகளா இருக்கும். அந்த வகையில மார்க்கெட் 2-3 நாள் ரெக்கவரி ஆகுறான். அதுல பார்க்கும்போது இந்த ஐசிஐசி பேங்க் மிக அற்புதமா ₹1200 ரேஞ்சில இருந்து ₹1300 பக்கத்துல மேல் நோக்கி ஏறி ஓடி வந்துட்டான். அதே மாதிரி இந்த கோட்டக் பேங்க்லயுமே பல பேர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரியா ஏற மாட்டேங்குது, நீயாவது கீழ இருந்து மேல் நோக்கி ஏற மாட்டேயா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவன் ₹370 இருந்து மேல் நோக்கி ஏறிய பேங்குகளுடைய செய்தியில இந்த கோட்டக் பேங்க்கும் வந்து ₹370 இருந்து ₹403 அப்படின்றது ஏறி இருக்கு. அட எல்லாருமே ஏறி வந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்னப்பா? நீ என்ன சாதாரண ஆளா? பேங்குகள்லயே நீ ஒரு கிங், பிரைவேட் செக்டர் பேங்க்ல மிகப்பெரிய ஆள். உனக்கு ஒரே ஒரு முறை இப்படி வந்துட்டு அப்புறமா கூட நீ கீழே விழுந்துரு, ஏன் வரமாட்டாங்கிறாய் அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்க பல பேர் வந்து பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போதுதான் மாற்றம் வரும்? அந்த எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் எப்போதுதான் அதுல ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, கடைசியாக இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா, நிறைய பேர் வந்து மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்துல ₹100 கீழே இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு ₹20 தாண்டாதா, ₹50 தாண்டாதா, அல்லது மறுபடியும் ₹100 தாண்டாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சமீபத்துல மேல இருந்து கீழே விழுந்த பங்குகள்ல இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படின்ற பங்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. இந்த 2026ல ஒரு நல்லாதான் ரெக்கவரி ஆனா இதே ₹36 ரேஞ்சில இருந்து மே மாசத்துல ₹42 வரைக்கும் போயிருந்தான். இப்ப மறுபடியும் ₹36 வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படின்ற ஷேர் ஒருவேளை மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் பொழுது என்ன செய்யும்? அதே மாதிரி சமீபத்துல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அவென்யூஸ் ஏஐ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பங்கினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஏற்றம் இறக்கம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த வருஷத்துல வந்து 2026ல சமீபத்துல ஒரு ₹12 இருந்து ₹16 வரைக்கும் போன ஒரு ஷேர் தான். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு 12, ₹13 பக்கத்துல வந்து கீழே விழுந்திருக்கு. இனி இதுக்கும் கீழே கீது போறானா அல்லது ஏதாவது பிக்கப் ஆகிறானா அப்படின்றது தெரியாதபடிக்கு தற்போது இந்த சிசி அவென்யூ அடுத்து வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல என்ன செய்ய காத்திருக்கிறது. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ₹100 குறைவான பங்குகள்ல இந்த GRM ஓவர்சீஸ் அப்படின்ற ஒரு பங்கு. என்ன ஆட்டம் ஆடுனீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய ஏற்றம் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது
மிகவும் கடுமையான ஏற்றம் தான். ரூ. 50 ரேஞ்சில இருந்து ரூ. 150 வரைக்கும் போன மாதிரி சார்ட்ல இருக்கு. தற்போது இந்த ஷேரினுடைய விலை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல அதிகமான வால்யூம் என்பது சமீபத்துல நடந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவல். அது போக வேற என்ன தகவல் இந்த ஜிஆர்எம் ஓவர்சீஸ்ல? சோ தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஜிஆர்எம் ஓவர்சீஸ் அப்படின்ற ஷேர் மறுபடியும் எப்போதுதான் தன்னுடைய வாழ்க்கையில திரும்பி ஏறி வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர்ல உச்சாணி கொம்புல சிக்கி கொண்ட பல்வேறு முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நண்பர்களே ரூ. 100 குறைவாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சில வாலட்டிலிட்டியான பங்குகளினுடைய செய்திகள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம். முடிஞ்சா இன்னைக்கு கீழே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நம்ம லைவ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.